refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. Welcome to Boss Keys RRR. வணக்கம் சார். Yes, Mr. Bala, welcoming Kalakana Defense RRR. வணக்கம் சார். வணக்கம். ஒரு சிகரெட் விளம்பரம் சினிமாலாம் பார்க்கச்சே வரும். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி அது மாதிரி நம்ம டீமுக்கு என்னதான் ஆச்சு. நார்மலா என்எஸ் கிச்சன் காமெடிலாம் பார்ப்பேன், அர்த்தத்தோட இருக்கும். காமெடினா என்எஸ்கேன்னு நினைச்சேன். சிஎஸ்கே காமெடிங்கிறது இந்த மேட்ச்ல எனக்கு தெரியுது. ஏன்னா இதை சீரியஸா ஏன் ரிவ்யூ பண்ண வேணாம்னா அவங்களே கேமை சீரியஸா எடுத்துக்கல. என்ன நினைக்கிறீங்க? பவர் பிளே அப்படின்னு ஆரம்பிப்போம். பவர் பிளேல புவர் பிளே ஆயிடுச்சு, வாட் வென்ட் ராங் இன் பவர் பிளே. பவர் பிளேக்கு முன்னாடியே இந்த பிக்கிங் த பிளேயர்ஸ் பிளேயர் ஒன்று இருக்குல்ல ஆக்ஷன்ல, அங்கேருந்து மிஸ்டேக்னா இப்போ நம்ம என்னத்தை அனலைஸ் பண்றது சொல்லுங்க? இது நம்ம முதல்லயே ப்ரீ மேட்ச்லயே சொல்லியாச்சு, ப்ரீ டோர்னமெண்ட்லயே சொல்லியாச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ல இருக்கு இந்த போலிங் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தா. ஸோ இந்த சுச்சுவேஷனை பார்த்து எல்லாரும் பேனிக் ஆகி ஆஸ்ட்ரக் போய் இந்த சுச்சுவேஷன் நினைக்கிறேன். ஐயோ ஐபிஎல்ல இவ்வளோ க்ரௌடா, இவ்வளோ பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வருவாங்களா அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கும் தெரியுது. எக்ஸப்ஷனே இல்லாம மொத்த டீமுக்குமே அந்த அந்த ஃபியர் தெரியுது. அதனால இது வந்து நார்மலா சம்டைம்ஸ் இந்த ஒரு இன்னிங் முடிஞ்சு அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைட்ல ஒரு ப்ராக்டிஸ் செஷன்லாம் காமிப்பாங்க. சரி, இதை அந்த ப்ராக்டிஸ் செஷன் வச்சிருந்தேன் சிலலாம் பார்த்தா நிஜம் மேட்சே அதுதான். அது மாதிரி டிஃபரன்ஸே தெரியல. ஸோ வெரி வெரி பேத்தட்டிக். பேசுவோம் சார். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் சார், இது வந்துட்டு வேற ஏதோ ஒரு டீம் கிடையாது, சிஎஸ்கே அப்படின்றது தான் வந்து இங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. பிகாஸ் ஒரு லெகசி இருக்கிற டீமு, அந்த டீமுக்குள்ள வந்தாலே ஒரு ஃபயர் இருக்கும். விளாடாதவங்க கூட விளாடிடுவாங்க. மற்ற டீம்ல வந்துட்டு டப்பாவா இருக்கிற பிளேயர் கூட இங்க வந்தா ஹீரோ ஆயிடுவாரு. இதுதான் சார் இந்த டீமுக்கு இருக்கிற லெகசி. அப்போ இப்போ இங்க என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஓகே ஆக்ஷன்ல தவறு பண்ணிட்டாங்க, எல்லாம் ரைட்டு. பட் அட்லீஸ்ட் இருக்கிற அந்த 11 பேரு இந்த உலகத்திலே இப்பதான் எனக்கு தான் கிடைச்சிருக்குது இந்த பிளேயிங் லெவன்ல சிஎஸ்கேக்கு. எவ்வளவோ பேருக்கு மத்தியில என் பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு தானே சார் இருக்கணும். அப்போ இது இவங்க ஒன்றும் சாதாரண ஒன்றும் தெரியாத அண்டர் 18 அண்டர் 15 பவுலர்ஸ் கிடையாது இல்லை சார். அப்போ எதனால இந்த பிளேயர்ஸ்க்கு அந்த ஃபயர் இல்லை? எதனால இவங்களுக்குள்ள அந்த ஒரு வெறியோ இல்லை வந்துட்டு நம்ம பேட்ஸ்மேன் அடிக்கிறானுங்க 250 கூட இந்நேரத்துக்கு கிட்டத்தட்ட சேஸ் பண்ணிட்டாங்க, அப்ப நம்ம தான் பண்ணணும் பவுலிங்லன்ற அந்த வெறி ஏன் சார் வரல? வாட் இஸ் லேக்கிங் இன் த இன்டென்ட் அண்ட் த மைண்ட் செட் இன் த பவுலர்ஸ்? ஐ திங்க் இந்த சம்டைம்ஸ் பெரிய பெரிய ஆக்டர்ஸோடைய அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அவர் என்ன ஆக்டர் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும். இல்ல சிவாஜி கணேசன் முன்னாடி போய் நடிகணும்னா வேறு தூட்டுறா இருக்கும். ஐயோ டைலாகே வாயில வராது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து பயப்படுறாங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா முகத்துல தெரியுது, பாடி லாங்குவேஜ்ல. சஞ்சீவ் சாம்சன் நம்ம டீம்ல யாரையுமே எதுக்குமே பாராட்டி நான் பார்க்கவே இல்லை. சர்ப்ரைஸ். விக்கெட் கீப்பிங்ல அவருடைய வேற வேலை இருக்கு. ஏதாவது பாத்தீங்களா? ஏதாவது பாராட்டி ஷேர் பண்ணி ஒரு ஐடியா கொடுத்து பாத்தீங்களா? ஸோ இது வந்து டீமுக்குள்ள டீம் யாராவது ஒருத்தர் இருக்கணும், அவரால் தான் முடியும். ஏன்னா அவர் மைனஸ்ல இருந்து 0 வந்து டிஸ்டிங்ஷன் வச்சுக்கிறாரு, வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அவர் பரகவானமா எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கமான் சேர் அப் பண்ணுவாருன்னா அவரு ஒண்ணுமே இல்லை. ஸோ இதுல ருத்ராஜ் கைக்வாட் ஓஃபுல்லி அவுட் ஆஃப் ஃபார்மா இருக்காரு. அதனால ஸ்டால்வர்ட்ஸ் வழிகிறாங்க. ஸ்டால்வர்ட்ஸ் வாங்கிக்க உடனே புதுசா ஃப்ளேக்குள்ள வந்து தூரம் போய் கிரிக்கெட் ஆடணும். இவங்க தங்களுடைய பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு அடுத்த மேட்ச் கிரிக்கெட் ஆடுவாங்களா, இல்ல டீம் எந்த இது T20 அடிச்சுதான் ஆகணும்னு அடிக்க போவாங்களா, என்ன பண்றதுன்னு தெரியல. எதுக்கும் அடி சர்ஃபராஜ் நல்ல உயிரை கொடுத்து ஆடுறாரு. ஏன் அதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். சர்ஃபராஜ் ஓவர் 10 2 பேர் எடுத்துங்க. they never they don't quit, they never feel that the match is over. சர்ஃபராஜ் வந்து ஒரு கேமியோ அடிச்சாரு பாருங்க, ஒரு சூப்பரா அடிச்சுட்டு ஒரு அவுட் ஆகிட்டு போகும்போது 6 ஓவர்ல 72 ரன் ஸ்கோர். மெயின்டைனிங் 12 runs an over, which means சர்ஃபராஜ் டிசைட் பண்ற மாதிரி எல்லாரும் 4 பேர் டிசைட் பண்ணாங்கன்னா வந்துடும். பட் அந்த இன்டென்ட் இல்லாம என்னமோ ஆடிட்டு இருக்கும் கிரிக்கெட். அதுதான் ரொம்ப சர்ப்ரைசிங். ஒவ்வொருத்தர் அடிக்கிறாரு, கிடைக்கும் போதுலாம் சான்ஸ் 6 அடிக்கிறாருல்ல. ஸோ நமக்கு போய் ரஷீத் கான் மாதிரி ஆட்டிடியூடு, அந்த மாதிரி ஆட்டிடியூட் அதான் சார் நம்ம ரியலைஸ் பண்ணோன்னு என்ன மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 டைம் சாம்பியன்ஷிப் ஓன் பண்ற ஒரு மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி சான்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. நம்ம வேர் பீன் சீன் பை த ஹோல் வேர்ல்டு. என்ன லெவல்ல நம்ம பர்ஃபார்மன்ஸ் அப் பண்ணிட்டு போகணும்னு ரியலைசேஷன் வரலன்னா இப்போ ரிசல்ட் எப்படி வரும்? ஒன்றும் வராது. பெரிய டீம் எதிர் டீமு, நம்ம டீமே ரொம்ப பெரிய டீமு, அந்த தாட் ப்ராசஸ்ல போன முடியாது பாஸ், ரொம்ப கஷ்டம். ஐ கிவ் யூ a small example. நீங்க சொல்றீங்கல்ல ஏன்னா அவனோட என் ஆட்டிடியூட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்னோட லீக் டீம் வந்தபோது 8 பிளேயர்ஸ் திடீர்னு குவிட் பண்ணிட்டாங்க, ஏதோ ரெபெலியன்.
ரிபெல்லாம் குவிட் பண்ணிட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு டீம் வந்தது பிஆர்சின்ட்டு. 3 பேர் தான் டீம்ல இருந்தாங்க. வேற என்ன பண்றதுன்னு தெரியல. டென்னிஸ் பால்லையும் கூட அரட்ராயர் போட்டு நான் இந்த ஒரு 8 பசங்களை கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணி டிஎஃப்சியில் ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட் பால் ஆடுறாங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டிவிஷன். கேன் யூ பிலீவ் திஸ்? ஸ்டேட் லெவல் கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட் பால் ஆடுறாங்க. ஆனதே கிடையாது. ஆனா முதப்பட்டோம். பட் அந்த ஒரு யூனிட்டி இருந்து எனக்காக உயிரை கொடுத்தாங்க. அடியெல்லாம் போட்டுனாங்க. நான் கேப்டன்ஷிப் பண்ணி தோத்தாலும் பரவாயில்ல எல்லா மேட்ச் ஆடினேன். வெங்கட் ராகவ், விவி குமார்லாம் கேட்பாங்க இதான் ஒரு டீம் ஆடுவாங்க. ஆமான்ட்டு நான் ஆடுவேன். ஸோ அந்த வெறி வரணும். அது வந்தாலும் கொஞ்சம் பெட்டர். பட் பொட்டன்ஷியல் வைஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. பியாண்ட் ரிப்பேர். நீ இந்த பொட்டன்ஷியல் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடுறது மாதிரி இருக்கு போலிங். பேட் என்ட்ரி போடுறத பார்த்தா பிஎஸ்ஐ ஸ்கூல், சோமசுந்தரம் கிரவுண்டு, ட்ரிபிள் எல்லாம் போடுவாங்கல்ல. டென்னிஸ் பால் ஷார்ட் ஆடுற மாதிரி போடுது. ஸோ சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட் போன்ற சீனியர் பேட்டர்ஸ் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இது எப்படி அஃபெக்ட் ஆகி இதை பற்றி நம்ம பேசுவோம் சார். பட் பிஃபோர் ஆல் தட் த பாசிட்டிவ் நோட்ஸ்ன்னு பார்க்கும்போது சர்ஃப்ராஸ் கான், ஜேமி ஓவர்டன் இவங்களை போன்றவர்கள் சில பாசிட்டிவ் நோட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. மெயின்லி பேட்டிங் பொறுத்த வரைக்கும் சர்ஃப்ராஸ் கான் ஒரு பெரிய நல்ல ஒரு பாமா அப்படியே வந்து ஒரு பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டே இருக்கிறாரு சார். நல்ல அவர் மட்டும் தனியாக துண்டா ஆடிட்டு இருக்காரு. எப்போ உனக்கு இந்த டீமுக்கு சம்மந்தமே தான் ஆடுறிய, வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி ஆடுறாரு அவர். ஸோ அதனால சர்ஃப்ராஸ் கான் பற்றி ஓரிரு வார்த்தைகள் ப்ளீஸ். He's not giving up. He's not giving up. If it is fielding, நான் ஓடினே இருக்கணும் எங்கேயாவது. அதுதான் அந்த மாதிரி ஒரு கேப்டன் இருந்தா சூப்பரா இருக்குன்ற. நான் சர்ஃப்ராஸை சொல்லல. ஒரு ருத்ராஜ் பாட்டுக்கு பேசுவா ஒரு ஓரத்துலயே சஞ்சு சாம்சன் பாட்டுக்கு பேசுவா இருந்தா வெறி ஒரு எனர்ஜி. இங்க விராட் கோலி மாதிரி எனர்ஜியை பூஸ்ட் பண்றதுக்கு யாரு இருக்கா? யாருமே இல்லை. டல்லா இருக்கு. தோனி ஒரு கேரிஸ்மா இருக்கு. அதனால வெறியா இல்லாட்டா கூட காமா இருந்தா கூட அந்த காம் டெமினேர்ல கூட ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. அது வேற. அது ரொம்ப யூனிக். அதை கம்பேர் பண்ண முடியாது. ஒரு சஞ்சுவோ ருத்ராஜ் கைக்கோட எப்படி போய் போலர்ஸ் கிட்ட பேசணும், ஃபீல்டர்ஸ் எப்படி என்கரேஜ் பண்ணணும், என்ன லெவல்ல இருக்கணும் அப்பீட்டா, அது மிஸ்ஸிங்கா இருக்கு. இவங்க 2 பேர் இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க 2 பேருக்கு இப்ப வேற ஏதாவது இன்ஸ்பிரேஷன் தேவை போல இருக்கு இப்போ ஐபிஎல்ல. ஏன்னா அவங்க பேடா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மீறி சர்ஃப்ராஸ் வந்து எனக்கு கட்சிச்சு ஒரு சான்ஸ், நான் பூந்து விளையாடுறேன் ஆடுறாரு, அது ஓணும். அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் ஆகணும். ஒவ்வொருத்தர் நான் பிடிச்ச சான்ஸ் எல்லாம் அடிக்கிறான்னு அடிக்கிறார். பட் போலிங் அவர் போலர் தான் மெயின். பட் அவர் போலிங் ரொம்ப ஒரு பேத்தட்டிக். போலிங் இஸ் சப்ஸ்டாண்டர்ட் அண்ட் தெரியும். இந்த போலிங் எங்கேயுமே வேலைக்கு ஆகுது. இந்த ஐபிஎல் செட் பண்ணிருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு இது ஃபார் 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 பிஹைண்ட் இருக்கும் ஸ்டாண்டர்ட். தட்ஸ் தி ப்ராப்ளம். சார் இன்னைக்கு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல நீங்க சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்க அப்படின்னா, அந்த சைடு நம்ம பவுலிங்ல திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அதுலயும் சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்லை. எல்லாருமே 10, 12, 13 போட்டாங்க. இப்போ ஆர்சிபிஸ் பேட்டிங் சார் பிடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல என்னமோ ஒரு 97 என்னமோ அடிச்சிருந்தாங்க சார். சம் ஆட் ரன்ஸ் அவ்வளவுதான். அதாவது இவர் ஃபில்சால்ட் அவுட் ஆகும்போது 93 ஃபார் 2. ஆனா மிச்சம் இருந்த 9 ஓவர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 160 ரன் அடிச்சுக்கிறாங்க சார் இவங்க. 9 ஓவர்ல சார். 9 ஓவர் எங்க இருந்து சார் வந்துச்சு அந்த 160 ரன்? எனக்கு புரியவே இல்லை சார் எனக்கு. பஸ் இந்த போலிங் ஸ்டாண்டர்ட் நம்ம போடுறது ஒரு நார்மல் பேட்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்களே அடிப்பாங்கன்னு நான் ஃப்ரெண்ட் இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டெலிவரி, எக்ஸ்பிரஸ் டெலிவரி, ஒரு யுனிக்னஸ் இன் போலிங் எதுவுமே இல்லாமல் தாட்ஃபுல்னஸும் இல்லை அப்படிங்கிறச்சு ஒரு நார்மல் டீம் பேட்டர்ஸே அடிப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் மாற்றுறது பட்டேஜார்கிட்டையும் டேவிட்டையும் அண்ட் சால்ட் ஓப்பனிங்ல அவங்க வந்து டஃப்பான பால்ஸே 6 அடிக்கிறாங்க. பாஸ் டிப்பிங் யாருக்கிற நல்ல பேஸ் போடுற டிப்பிங் யாருக்கிற நம்ம டேவிட் வந்து ஸ்ட்ரெயிட்ல 6 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு அவருக்கு. ஸோ அதனால அவர் எங்க ஜூபிட்டர் அப்புறம் நெப்டியூன், ப்ளூட்டோ எங்கெங்கயோ அடிச்சுக்கிறாரு. எங்கெங்கயோ அடிக்கிற 6. அது என்னத்த போலிங் போடுறது? ஒண்ணுமே பண்ண முடியாது. டிம் டேவிட்லாம் நான் எப்பயுமே ஒரு எக்ஸாம்பிள் அவரை வச்சு கோட் பண்ணுவேன் தெரியுமா? லாஸ்ட் 3 overs இருக்கு. somebody is partnering டிம் டேவிட்னா 3 overs which means 18 balls இருக்குன்னா முடிஞ்சா ஒரு ரன் எடுத்துருங்க, இல்லாத போய் பேட்டிங்கே ஆடாதீங்க. அந்த மாதிரி ஆள் ஆடுச்சு. சப்போஸிங் 50-60 டு வின்னா அவரே ஆட விட்டணும்னா அப்ப என்ன கான்பிடன்ஸ் எனக்கு இருக்கும் அந்த மாதிரி பிளேயர் கிட்ட. அது நல்ல போலிங்கே நான் சொல்றேன். அவர் சோலோவா நின்று இந்த கால்ஃப் அடிச்சு அடிப்பாங்க பாருங்க, இல்ல பேஸ்பால் அடிப்பாங்க பாருங்க, அது மாதிரி ஸ்வாட் பண்ணினே இருப்பார். டப்பு டப்பு டப்புன்னு 6 ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவர்கிட்ட போய் மாற்றோம். இந்த அட்டாக் வச்சு யார் போடுறது? போலிங் போடுறதுக்கு ஆளே கிடையாது. அதுல கம்போஸ் வேற யாருக்காரில் ஒரு போல்டு எடுத்துட்டு அவரே அப்ரிஷியேட் பண்றாரு. அவுட் ஆயிட்டு டிம் டேவிட் இஸ் அப்ரிஷியேட்டிங் கம்போஸ் நல்ல டெலிவரிட்டு. அப்ப கௌரவமா எடுத்துனதுல அது ஒரே வித்தையெல்லாம் காமிச்சு அது கட்சியில பார்த்தா நோபால போய் அது அப்புறம் கிரவுண்டோட ஃபுல் பெரிய காட்டுறாரு. டிராபிக் ஜாம் பெங்களூர் கூட இந்த அடி அடிச்சுக்கிற கட்சி. அதனாலதான் கம்போஜ் இல்லை, கம்போஜ்டா இருக்கணும். நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூட ஆடவே கூடாது.
உடனே கிடைக்கும் திருப்பி அதுக்கு. சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு சார். விராட் கோலி வந்து ஸ்ட்ரெயிட் டைரக்ட் டச் இருந்தா அவுட்டுங்கிற மாதிரி வந்து ஒரு ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த இடத்துல யூஸ்வலா நம்ம ரவீந்திர ஜடேஜா இருப்பாப்ல. அவர் இருந்து எதிர்த்து அடிச்சிருந்தாருன்னா அது ரன் அவுட்ன்ற மாதிரி. இப்போ அந்த இடத்துல இப்போ ஃபீல்டர்ஸ் மாறிட்டாங்க, ஆட்கள் மாறிட்டாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் பால் ரன்னை மிஸ் பண்ணோம். அடுத்து விராட் கோலி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்ல வந்து ஒரு 6 பால் கழிச்சு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. சிவம் துபே டிராப் கேட்ச். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அவரே தான் பிடிச்சாரு. பட் அகைன் இந்த மாதிரி சில சில சின்ன விஷயங்கள்ல ஃபீல்டிங்லயுமே நம்ம இப்படி இருக்கிறதுங்கிறது வந்து கம்ப்ளீட்லி இந்த மாரலே இல்ல டீம்ல ரொம்ப டவுனா இருக்குது டீம் மொரால் அப்படின்றது காட்டுதுல்ல சார். ஆமா, நீங்க வந்து போலிங்ல வந்து ப்ரோ ஸ்டாண்டர்ட் ரொம்ப டிராப் ஆயிடுச்சு. போலிங்கே இல்ல பொட்டன்ஷியலுங்கச்சு. வேற வழி கிடையாது. ஃபீல்டரை தான் நம்பி ஆகணும். ஃபீல்டரும் விட்டாருன்னா போட்டுது. அந்த பேட்ஸ்மேன் கிட்டே போயிட்டு நீங்க தூக்கி வச்சுட்டு நீங்களே பிடிச்சிடுங்க சார் கேட்க வேண்டியதுதான். வேற வழியே கிடையாது. கம்போ இவரு சிவம் டுபே கேட்சுக்கு போறாருல, அந்த கேட்ச் விடுறது ஒரு ஹை கேட்சுக்கு அவங்க அப்ரோச்சே இல்லை. இன்னும் எனக்கு சர்ப்ரைஸ். நீங்க போர் ஃபீல்டராலாம் இருக்கலாம். ஹை கேட்சுக்கு இப்படி இப்படி தட்டி கிட்டி என்னென்னமோ பண்ணி என்னமோ பூச்சி ஷர்ட்ல இருக்கின்ற மாதிரி தட்டுன்னு இருக்காரு. இந்த பால் தேடிட்டு இருக்காரு பால் எங்க வருது பால்ன்ட்டு. ஏன்னா ஒரு மாதிரி ஆங்குலரா போயின்னு இருக்காரு அந்த கேட்சுக்கு. அதெல்லாம் தான் ஆச்சரியமா இருக்காரு. இவ்வளோ டிமோட்டிவேட்டடா, இவ்வளோ டிமோரலைஸ்டா இருக்குமா ஒரு டீம், ஒரு 5 டைம் சாம்பியன்ஸ். அதுதான் சர்ப்ரைஸ் சார். சார் தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதர், டிம் டேவிட் இவர்கள் மூவரில் உங்களுக்கு மிகவும் பிடித்த அடியை யார் கொடுத்தார்கள் என்று நினைக்கிறீங்க நீங்க? டிம் டேவிட் மாதிரி டிம் டெவாஸ்டேட்டிங் இல்ல. அந்த அந்த கேல் போலாட் அந்த லெவல்ல நீங்க பரணும் டெவிலியர்ஸ்னா டிம் டேவிட். ஏன்னா டிம் டேவிட் இஸ் நாட் பாதர்ட் அபவுட் சிங்கிள்ஸ் ஆர் டூஸ் ஆர் ஃபோர்ஸ். 6 எங்க போட்டால் 6, லோ ஃபுல் டாஸ் 6, பவுன்ஸ் பண்ணா 6, க்ளோஸ் பால் 6 அப்படி அடிக்கிறார். he stands out. நீங்க இம்பாசிபிள்ன்ற வார்த்தையை யூஸே பண்ண முடியாது டிம் டேவிட் ஆடிச்சை மட்டும். பட்டிதாருடைய கிரேஸ் எல்லாம் பார்த்தா அந்த விவேன் ரிச்சர்ட் ஸ்டைல இருக்கு. பியூட்டிஃபுல் அத்தாரிட்டேட்டிவ் அடிக்கிறதுலாம் ரொம்ப நாள் அவர் அடிக்கிறார், பிரமாதம் அடிக்கிறாரு. படிக்கலும் வந்து பேக் லிஃப்ட் எல்லாம் குயிக்கா கொண்டு வந்துருவாரு. அவரும் டசன் வேஸ்ட். வெப் பண்ணி ஆஃப் த டோஸ் வெப் பண்ணி 6 அடிக்கிறது, இறங்கி அடிக்கிறது 6 ஸ்பின்னரை எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க பயங்கரமா. டிஃபரன்ஸ் ரொம்ப தெரியுது இல்லையா நம்ம போலிங் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. அதனால மென்ஸ் மீட் ஆகிட்டு இருக்காங்க நம்ம போலிங். ரொம்ப கம்பேரிசனே இல்லை. இது இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் தேங்க் காட் ஓவர்டன் அண்ட் சர்ஃப்ராஸ். பிரசாந்த் வீரை பத்தி சொல்லணும். பிரசாந்த் வீர் இஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட் பேட்டிங் லெவன். இன்னைக்கு கவுச்சேன். பிரசாந்த் வீர் அடிக்கிற அடி பவர்லாம் நல்லா மேசிவா அடிக்கிறாரு, ஃபென்டாஸ்டிக் அடிக்கிறார். ஸோ பிரசாந்த் வீர் வந்து ஒரு திருப்பி ரிசர்ஜன்ஸு ஒரு ரெக்கவரிக்கு நம்ம இதுல ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டலா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. பிளாசம் ஆச்சுன்னா பிரைட்னா ஆச்சுன்னா திங்ஸ் பிரசாந்த் வீர் வில் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டு லுக் ஃபார்வர்ட். சார் ஆர்சிபி இன்னைக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு சரி ஓகேப்பா நீங்களும் ஒரு பெரிய டீம் தான், இப்படிலாம் நீங்க தோக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு தான் சார். நம்ம ஜேக்கப் டஃபி அப்புறம் வந்து ரொமாரியோ ஷெப்பர்டு. ஆனால் அந்த ரொமாரியோ ஷெப்பர்டுக்குலாம் இவங்க தாராளமாக மனசு வச்சு ஒரு 2 ஓவர் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருந்தா சார் மேட்ச் நல்லா டஃப்பாக போயிருந்திருக்கும். அது ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அவருக்கு அந்த இந்த எண்ணம் இருந்திருக்கு சார். நான் பார்க்கும்போதே தெரிஞ்சது ரொமாரியோ ஷெப்பர்டு கண்ணிலேயே எனக்கு தெரியுது ஹி வான்ஸ் சிஎஸ்கே டு வின்னு. ஆனா அப்படிப்பட்ட பவுலருக்கு ஏன் இவங்க ஒரு ஓவர்ல அந்த 19 ரனுக்கு அப்புறம் கொடுக்கவே இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப தவறு சார். ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கணும். சதி பயங்கர பாலிடிக்ஸ் அவர் கொடுக்கணும். நானும் இன்ஃபேக்ட் வி வாண்ட் அப்செக்ட் அவருக்கு 6 ஓவர் கொடுத்தா கூட. ஏன்னா அப்பதான் ஒரே சான்ஸ். அவர் வந்து எப்பயுமே அதை கொடுத்துட்டு சிரிக்க சிரிப்பார். அதுதான் ரொம்ப கிரேட். அவரு ஆர்ச்சர்லாம் அதாவது வெந்த புள்ள வேலை பார்க்குற மாதிரி. இமேஜின் இவரெல்லாம் எல்எஸ்சியில இருந்து யோசிச்சு பாருங்க. 6 கொடுத்து சிரிக்க சிரிக்க இவரை கேமரால க்ளோஸ்அப்ல அவர் கோயங்காவுக்கு ஆப்ஷன் இருப்பாங்க. எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் எக்ஸ்பிரஷன். இவர் சிரிச்சுன்னு இருப்பாரு. அங்க அவர் பிராண்டின் பக்கத்துல உட்காந்து இருக்கிற நகத்தெல்லாம் கட்சின்னு இருப்பாரு கோயங்கா. ஸோ இவருக்கு சிரிப்பு வருது எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த நீங்க சொன்ன ஷெப்பர்டுக்கு எப்பயுமே ரன்னு கொடுத்துச்சு சிரிப்பு வருது. ஆர்ச்சர் பயங்கரமா விதவிதமா சிரிப்பாரு. சிரிப்புலயே நவரசம் வச்சிருக்காரு. 9 டைப் ஆஃப் சிரிப்பு ரன்னு கொடுத்துச்சு. சார் இன்னைக்கு இந்த இவர் சார் அபிநந்தன் சிங்ன்றவர் அகைன் ஆல்மோஸ்ட் பவுல்ட் வெல் சார். அவங்க டீமுடைய மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பவுலரா இன்னைக்கு சுயாஷும் அபிநந்தனும் தான். அவங்க கொஞ்சம் ரன்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்சுவலா கூட நம்ம ஓரளவு கிட்ட வந்திருக்கலாம் சார். ஸோ ஹவு வைட்டல் வாஸ் அபிநந்தன் சிங்ஸ் பவுலிங் டுடே. அதுவும் இன்னைக்கு வந்து அவர் ஸ்டார்டிங்ல வந்து இந்த இவரோட கிட்ட எடுத்த சிவம் துபே வந்துட்டு அவரை தான் இன்னைக்கு அவுட் ஆக்குனார். ஸோ அந்த அவரை பத்தி சொல்லுங்க சார் அபிநந்தன் சிங் பத்தி. அவர் சீம்ஸ் டு பி ப்ராமிசிங் பாய். பட் இந்த யாட்ஸ்டிக் நீங்க எங்க இந்த மேட்சுக்கு அப்ளை பண்றது? நம்ம பேட்டர்ஸ் வந்து they are ready to get out ball, but we are choosing the bowler.
நீ வந்து அவனை அவுட் ஆயிட்டு நான் இவன் பண்ணிடுறேன். போன வாட்டி தான் நான் அவனுக்கு அவுட் ஆனேன். அந்த லெவல்ல இருக்காங்க அவுட் ஆகிறதுல. அண்டு சிவம் டூபேயை பொறுத்தவரைக்கும் அடிப்பாரு. பட் ஆனால் நீங்க பேக் ஃபுட்டுக்கு போடக்கூடாது. போட்டா அவுட். அந்த பேக் ஃபுட் எடுத்துன்னு ஒருத்தவங்க போய் டச் எடுத்துட்டு அதான் நான் சொல்றேன். நம்ம இருக்கிற டாப் கிரிக்கெட்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் கிரிக்கெட்டர்ஸ் ஆஃப் சிஎஸ்கே ஆகுது அவங்க டெவலப் பண்ணணும் பெர்ஃபார்மன்ஸை. அது பார்த்துட்டு அவங்களுடைய பேட்டிங் ஐசியூல இருக்கு. இப்போ யாரை நீங்க ப்ளேம் பண்ணுவீங்க? ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். நம்ம படம் எல்லாம் பார்க்குறோம், நல்ல படம் பார்ப்போம், பாராட்டுவோம், ஜாலியா அந்த ஹேங் அவுட்ல இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு போவோம் அந்த படத்துக்கு. தண்டமான ஒரு படத்தை பார்க்கும்போது ஏன்டா வந்தோம், பைசா போச்சு இப்படிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு இந்த படத்தை சட்டையர் பண்ணிட்டீங்கன்னா இந்த இந்த வரியெல்லாம் போயிடும். அதுதான் பண்ணி கொடுப்போம் ஒரு வழிகேடு. இப்போ நீங்க சீரியஸா யோசிச்சு என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. சீரியஸா யோசிக்க வேண்டியது அவங்க. அவங்க இப்படி ஆடுறாங்களேன்னு எனக்கு நீங்க மெசேஜா இருந்தீங்கன்னா என்ன இப்படி ஆயிடுச்சு துக்கம் விசாரிச்சுன்னீங்கன்னா நீங்க டெல்லா இருக்கீங்கன்ட்டு அவங்க துக்கம் விசாரிக்க போறது இல்லை. அவங்க அடுத்த மேட்சுக்கு போறாங்க, அவங்க அடுத்த வேலையை பார்க்க போறாங்க. அதை தான் நீங்களும் பண்ணணுன்ற. சினிமா பார்க்குற மாதிரி பார்த்து விட்டுடுங்க. ரொம்ப அது உள்ள போகாதீங்க. ரொம்ப ஓவரா போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேனா போயிட்டு ஃபேன்ல இருந்து ஃபேன்டிகா போயிட்டு டிசப்பாயின்மெண்ட் பயங்கரமா இருக்கும். பட் பிகாஸ் வாட் ஐம் சேயிங் இஸ் யுவர் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு பிகம் சக்சஸ்ஃபுல். இல்ல why are you lamenting over somebody else's failure? நீங்க சக்சஸ் வைய பாருங்க. இது 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 நாட் ஒர்த் இட். உங்க சிஸ்டமை கெடுத்துக்கிற அளவுக்கு நீங்க யோசிக்கிறது இஸ் நாட் ஒர்த் இட். நல்ல சார் டீமு நல்ல டீமு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் அல்டிமேட்லி யூ ப்ளீஸ் டிஃபைன் திஸ் as என்டர்டெயின்மெண்ட். பேட்ரியாட்டிக்கா ஒரு இந்தியானா கூட நீங்க ஒரு மீனிங் இருக்கு இதை பண்றதுல. இந்த அளவுக்கு நீங்க பேட்ரியாட்டிக்கா யோசிச்சு அடுத்த நாள் லீவு பார்க்குறவனெல்லாம் எட்டி வதப்பேன், கண்ட இடத்துல எச்சில் துப்பேன், அந்த கோவம்லாம் உங்களுக்கு வரவே கூட இருக்கலாம். சும்மா ஜாலியா பார்த்து போங்க. அடுத்த மேட்ச் இன்னொரு மேட்சோட தான் போங்க வழிகள். சார் பிரசாந்த் வீரை இவங்க பவுலிங்ல யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? லைக் நெட்ஸ்ல அவர் போட்ட பவுலிங்ல அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இம்ப்ரெசிவா இல்ல. அப்ப போட்ட 6 பேர் வந்து இம்ப்ரெசிவா உங்களுக்கு நெட்ஸ்ல போட்டாங்க. இல்ல மேட்ச்ல தான் நடந்த 3 மேட்ச்ல போட்டாங்களா அப்போலாம் நீங்க என்ன கேட்காதீங்க. நான் கேட்கிறேன் சார், பிரசாந்த் வீருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பவுலிங் இவங்க நம்பி? அது ருத்ராஜ் கைகோட் அலோன் நோஸ். அது ஒண்ணுமே புரியல. ஏன் கொடுத்துதான் ஆகணும். அவரை வந்து ஜடேஜாக்கு நீங்க ரீப்ளேஸ் சொல்லிட்டு பேட்டிங்க்கு மட்டுமா யூஸ் பண்றீங்க. அப்ப இன்ஜுரின்னா ரைட் ஒத்துக்கிறேன். பட் அது யாரும் ஒன்றும் சொல்லவே மாட்டேன்றாங்க இந்த விஷயத்த. அது தேர்ஸ் நோ ஆன்சர் ஃபார் தட். அதான் பிரச்சனை. சிவம் டூபே இன்னைக்கு வைட்டல் விக்கெட் எடுத்தாரு, எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒரு போரிங் போடுறாரு, என்ன பண்ண முடியும் நீங்க? அதுதான் சொன்னேன். நீ சால்ட் விக்கெட் எடுத்துக்கன்னா நீ எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு மீதி 3 ஓவர் நீ எக்ஸ்ட்ராடனரியா போட்டு நீ மேட்சை மாத்தலாம்ல. நேற்று பண்ணலையா? அவருக்கு என்ன கொம்பா முழிச்சிருக்கு. நம்ம விஷ்ணா எப்படி மாத்துறாரு மேட்சை? இந்த கேம் சேஞ்சர் மாத்திட்டாரு பாருங்க. அப்புறம் நம்ம ரிஸ்வி இங்க இருந்தவர் எப்படி போய் ஒவ்வொரு மேட்சையும் மாத்துறாரு பேட்டிங்ல. காம ஒன்னு ஆடுறாரு, அடி ஒன்னு அடிக்க ஆட மாத்துறாரு. ஷர்துல் டாக்கூர் திடீர்னு ஒரு மேட்ச் போய் போடுறாரு. இங்க இருந்து போறவங்க எல்லாம் பிரமாதமா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க வெளியில. எங்கேருந்தோ வரவங்க நம்மள அடிச்சுருக்காங்க. இது என்ன டபுள் டிக்கெட்டா இருக்கு. சார் கார்த்திக் சர்மா சார் ஒரு ஒரு ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஒரு 6 அடிக்கிறாரு. ஒரு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஸ்டார்ட் ரொம்ப வந்து எனக்கு நான் பயம்லாம் பட மாட்டேன். நான் வந்து சும்மாலாம் இருக்க மாட்டேன். அப்படின்ற அந்த ஒரு ஒரு ஃபீல குடுத்துடுறாரு. பட் ஆனா அந்த அவசரத்திலேயே வந்துட்டு ஒரு 3 பால் அவுட் ஆயிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ என்ன பண்ணா மேபி கார்த்திக் சர்மா வில் பிகம் அ வைட்டல் ஃபோர்ஸ் இன் சிஎஸ்கே நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அவர் எப்படி இருக்குன்னா இந்த சினிமாலாம் நான் சாதாரணமா ஷூ போட மாட்டேன். அப்படி போட்டேன்னா அப்படின்னு நிறைய அந்த டைலாக் வந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம ஒரு பயங்கர எதிர்பார்ப்புலயே இருப்போம். அந்த டைலாக்லயே முடிஞ்சிடும். அது மாதிரி ஏதோ பண்ண போறாருன்னு பார்த்தா அவர் யாரோ சொல்லியிருக்கான். ஒரு 6 போறோம். அதுக்கு மேல வேணாம் நீ பாட்டுக்கு வந்துரு அப்படின்னு யாரோ சொல்லிருக்காங்க உங்களுக்கு. அது யாருக்குமே தெரியலையே. ஏதாவது தெரிஞ்சா இன்னைக்கு பிரசாந்த் வீருடைய பேட்டிங் நான் பார்த்தேன் சொல்றேன். மேசிவ் பவர், மேசிவ் பவர். சிவம் டுபேயோட பயங்கரமா அடிப்பார். இவனை பார்த்து அண்ட் டஃப்பான டெலிவரிஸே அடிப்பார். அவர் மேல எனக்கு ரோப் இருக்கு. சர்ஃப்ராஸ் இஸ் அ டீம் மேன், டாப் கிளாஸ். சிச்சுவேஷன் வராரு. அங்க விக்கெட் விழுந்திருந்தாலும் 12 per over ரன் ரேட் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. இவங்க எல்லாம் ஓவர்டன், சர்ஃப்ராஸ், பிரசாந்த் வீர் தனி ஸ்டார்ஸ் மாதிரி தெரியுறாங்க. அதாவது ரொம்ப கேவலமான ஒரு உதவியிலேருந்து காப்பாற்றினவங்க இந்த 3 பேரும் சொல்லுவோம். அந்த 3 பேரால முடிவு மீதி பேரால ஒரு 50% கூட முடியாது. அது அப்படி ரொம்ப பெரிய போலிங்கா இருந்தா இந்த மாதிரி அடிக்க முடியாது. விக்கெட் விழும்போது கூட ரன் ரேட் 12 per over போயிட்டு இருக்கு. 6-7 overs அவங்களும் பெரிய போலிங் இல்லையே. குணால் பாண்டியாக்கு எங்க போறதுன்னே தெரியல அடி அடிச்சோன்னு. அதான் சொல்றேன். அவங்களே நம்ம டிமாரலைஸ் பண்ணணும். நம்ம டிமாரலைஸ் ஆயிட்டோம் சரி. when there is a chance to demoralize the rivals பண்ணணும்ன்ற அப்பயும் மீக்கா சரண்டர் கூட. சார் உருவில் பட்டேல் ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு பெரிய ப்ராமிசிங்கான ஃபேக்டரா தெரிஞ்சாரு சார் போன வருஷம்.
இப்போ இந்த பிளேயிங் 11க்குள்ள அவரை எடுத்துட்டு வரதுல ஒரு பெரிய சிரமத்த அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆயுஷ் மாத்ரேவ தே ஹேவ் சஸ்டெயின்ட் தே ஹேவ் ரீடெயின்ட் ஹிம் இன் த பிளேயிங் 11. பட் வாட் இஸ் த ப்ராப்ளம் இன் ஹேவிங் உர்வில் பட்டேல் இன் த பிளேயிங் 11 சார்? இப்ப கார்த்திக் சர்மா போன்ற ஒருவர வந்து இன்னும் எவ்வளோ நாள் இவங்க ட்ரை பண்ணுவாங்க? எஸ் ப்ராமிசிங்கா இருக்காரு. பட் இன்னும் சேனலைஸ் ஆகல அவரு. இப்போ உர்வில் பட்டேல் ட்ரை பண்ணலாம்ல? எல்லாரையுமே ட்ரை பண்ண வேண்டியது தான். 15 பேரும் ட்ரை பண்ண வேண்டியது தான். ஒரு வழியே கிடையாது. இந்த ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கேள்வி கேட்டேன். இருமி இருமி தான் கேட்டேன். எல்லாரையும் ட்ரை பண்ணுங்கப்பா. யாரும் அடிக்கிற மாரி தெரியல எனக்கு ஒண்ணும் அப்படின்றீங்க நீங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்கன்னா, யாரும் ரியலைஸ் பண்ற மாரியே தெரியலன்றேன். இப்போ ஆ நீங்க சொல்ற கார்த்திக் சர்மா வந்து வந்தோனே ஒரு 4 ரன்ஸ் அடிக்கணும். அதோட 4 கண்டெய்ன்மென்ட் வந்துருது. ஒரு சூப்பர் ஷாட் அடிச்சிட்டோம் அப்படின்னு. அவரு நம்ம ஆயுஷ் மாத்ரே இருக்காரு. போன மேட்ச் ஒரு லவ்லி நாக் அடிச்சிருக்காரு. அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் நம்ம அந்த ஃபார்ம. எப்பயுமே ஷார்ட் பால் அக்ராஸ் அடிக்கணும்னு தான் பாக்குறது. நம்மளுக்கு சொல்லல ஸ்கொயர் கட்ல அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு. இப்ப இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் தள்ளி லாங் மிட் ஆஃப்ல நிறைய வாட்டி ஆஃப் சைட்ல பால் ஏர்ல போகுது. அந்த ஃபுல் ரேஞ்சில போகுது. நம்ம அபிஷேக் சர்மா சொல்ற மாதிரி அவர் தான் கரெக்ட் பண்ணிக்கணும். போன மேட்ச் ஒரு 70 அடிச்சிருக்காருன்னா இந்த வாட்டி அவர் நிக்க வேண்டாமா? அவர் தான் நம்பி இருக்கு. ஃபார்ம்ல அவரோட நம்பிக்கை ஓவர்டன் கூட அதை காப்பாத்துறாரு. அந்த பேரை கரெக்டா காப்பாத்துறாரு பேட்டிங்ல. ஏன் உங்களால முடியல? ஒண்ணுமே இல்லையே அட்டாக்ல. இந்த அட்டாக் ஒண்ணுமே இல்லை. அடிக்க ஆரம்பிச்சா அந்த அட்டாக் ஒண்ணுமே கிடையாது. வி கேன் டூ இட். கிட்டத்தட்ட இவ்வளவு வந்து 40 ரன் மார்ஜின் வரைக்கும் வந்துட்டோமே. முதல்ல அப்படி கூட வராம இருந்து ஃபர்ஸ்ட் பார்த்தா. அது எப்படி எவ்வளவு ஈஸியா வருது பாத்தீங்கல்ல. சோ அவங்களுக்கும் இதே ப்ராப்ளம் இருக்கு போலிங்ல. பட் ரொம்ப பேத்தட்டிக்கா நம்ம போலிங் போட்டதுனால பிளஸ் டார்கெட் சேசிங் ப்ரெஷர் இருந்ததுனால நம்மளால முடியலையே தவிர இன்னொரு 3 பேர் டிசைட் பண்ணாங்கன்னா நல்லா அடிக்கணும்ட்டு சத்தியமா அடிச்சிடும் இந்த ஸ்கோர் அவங்களுக்கு அகேன்ஸ்டா. அதான் சொல்ல வரும். சார் பட் மோர் தேன் கார்த்திக் சர்மா, சிவம் தூபே, அப்புறம் இந்த பிரசாந்த் வீர், ஜேமி ஓவர்டன் இவங்களெல்லாம் விட அந்த டாப் 3 தானே சார் ஆக்சுவலா டீமோட ஒரு மொத்த இதையே செட் பண்ணும். அதுல ஆயுஷ் மாத்ரே கூட போன சீசன் தான் வந்தாரு. ரைட் ஓகே. பட் இந்த ருத்ராஜ் கெய்க்வாடுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்சுவலா இந்த டீம்ல ரொம்ப பெருசுல சார். அவங்க அடிக்க ஆரம்பிச்சாதான் ஆக்சுவலா ஹோல் அந்த செட்டப்பே மாற ஆரம்பிக்கும். அந்த மாரலே மாறும் எனக்கு தோணுது சார். வாட் டு யூ ஃபீல்? அவங்க 2 பேரும் ரொம்ப கோவமா இருக்காங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோன்ஸ் வார்லாம் முடிஞ்சப்பறம் தான் பீஸ்ஃபுல்லா ஆடுவான்னு இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன கோவம் தெரியல அவங்களுக்கு. அதுவும் டெக்னிக்கலி பிரில்லியன்ட் கிரிக்கெட்டர்ஸ் 2 பேரும். திருப்பி திருப்பி ஸ்லிப்ல ஆயிட்டு அவுட் ஆயிடுறாங்க. அதான் செஸ் மேட்ச் மாதிரி. அது எனக்கு அடுத்த சர்ப்ரைஸ். கொஞ்ச நாளைக்கு இப்படி அவுட் ஆயிட்டு இருந்தாரு சஞ்சு லெக் சைட்ல அடிச்சு. இப்ப திருப்பி ஸ்லிப்ல இல்ல ஒரு 3 இவங்க 2 பேருக்குமே சொல்லணும். கண்டினியூஸா பிக் பண்ணி ஒரு 3-4 பால் அக்யூரேட்டா ரன் கொடுக்காம போட்டீங்கன்னா டெஸ்பரேட் ஆயிடுறாங்க. This is not what we expect from seasoned cricketers like this. Can you ever imagine Ken Williamson or Virat Kohli or KL Rahul doing it? No way. அதனால எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க தான் நின்று காமிக்கணும். நீங்க தான் பில்லர் மாதிரி நிக்கணும் ஐகானிக்கா. நீங்களே ஜஸ்ட் த்ரோ பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா என்ன டீம் பத்தி யோசிக்கிறீங்களா? டீம் மேனேஜ்மெண்ட் எது கொடுத்துருவாங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் யூ கேன் நெவர் கெட் அ ஸ்வீட்டர் மேனேஜ்மெண்ட் நான் கேள்விப்பட்டதுல. பிளேயர்ஸ் கிட்ட நான் கேள்விப்படுறது நாட் ஒன் இன்டர்ஃபியரன்ஸ். இவரெல்லாம் வந்து திட்டுறாரு. கிரவுண்ட்ல வந்து திட்டிருக்காரு யாரு? நம்ம கொயாக்கா. அவர் வந்து திட்டிருக்காரு எல்லாரையும். அங்கெல்லாம் நீங்க ஒண்ணு ஸ்டீஃபன் பிளமிங் வந்து நியூசிலாந்துல இருந்து முதல் ஃபிளைட் பிடிச்சி சென்னைக்கு வந்ததுல இருந்து ஒரே எக்ஸ்பிரஸ்ல இருக்காரு. இன்னி வரைக்கும் மீதி எக்ஸ்பிரஸ்ல எதுவுமே நான் பார்க்கல. அப்படியே பாரு அவருக்கு தெரியுது. நம்மளதான் காட்டுறாங்க க்ளோஸ் அப். இன்னும் டைட்டா வச்சுக்கிறாரு முடிச்சு. அந்த கேமராவே இல்லாத மாதிரி. அவ்வளவுதான். இன்டர்ஃபியர் பண்றதோ திட்டுறதோ கேள்வி கேட்கறதோ எதுவுமே கிடையாது. இதை விட ஒரு தெய்வமான ஒரு மேனேஜ்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காது. யூ ஷுட் பி டூயிங் டபுள் யுவர் பெஸ்ட் ஆக்சுவலி. அதுல இவங்க இப்படி பண்றாங்கன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சார் ஆல்ரைட் இது இந்த மாதிரி ஒரு வருத்தத்திற்குரிய மேட்சாக இருக்கிறது. இப்போ என்னுடைய கடைசி கேள்வி இந்த இதுல என்ன அப்படின்னா, இப்போ ரைட்டு மறுபடியும் நம்ம இங்கே தான் வந்து நிற்கணுமா? இப்போ என்னப்பா மேட்ச் 3 தோத்து போயிட்டோம். 3 அவுட் ஆஃப் 3 ஓகே ரைட்டு. உங்களுக்கு என்ன வேணும்? அவர் வந்தாதான் இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு அவரை உள்ள இறக்கி அவரை வர வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நானும் பார்த்துட்டே இருக்கிறேன்னு அவர் வந்து இதை செட் பண்ணி நான் கேப்டன் ஆகிறேன் அப்படின்னு இது மாதிரிலாம் பண்ணாதான் திரும்ப இந்த சிஎஸ்கே பழைய மாதிரி ஆகுமா? இதை தவிர வேற வழியே கிடையாதா? இல்ல அவருக்கே ரொம்ப பெரிய சேலஞ்ச் இந்த டீம். இப்போ ஒரு 5-6 பேர் அவருக்கு எதிராக இருக்காங்க. எப்ப வேணா அவுட் ஆகும். என்ன வேணா சிக்ஸா கொடுப்போன்ற லெவல்ல இருந்து என்ன பண்ண முடியும் கேப்டன்சி? கேப்டன்சில ஒரு துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் 2 ரன்னா கொடுத்துட்டு போது கூட சைட்ல ஒரு ரைட் சைட்ல போய் நிப்பாரு. ஒயிட் போட்டா பரவாயில்லன்னு இந்த லைன்ல போடுன்னு அதுதானே கேட்பாங்க. இவங்க மேட் ஹென்ரி ஒரு போலர்லாம் நீங்க தயவு செய்து சொல்லுங்க. T20ல எப்படி ஸ்டீஃபன் பிளேமிங் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் முடியலன்னா அவர் வருவாரா? இந்த போலிங் வச்சு டென்னிஸ் பால் ஆக்சுவலி
பாதி பிட்டு டென்னிஸ் பால்ல தான் நீங்க நிறைய பணம் போடுவாங்க, டாக் அடிப்பாங்க, ரோட்ல போய் விழும். அந்த மாதிரி போட்டு இருக்காரு. ஹேவ் யூ சீன் ஹிம் போல் 1 யார்க்கர், 1 ஸ்விங்கிங் டெலிவரி ஒண்ணுமே கிடையாது. அதனால தோனி வந்தா இப்ப ஓவரால் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு கலையபுரம், ஆஸ் அ டீம் நெட் பண்ணி ஆட முடியல. கேப்டன்சி இன்ஸ்பைரிங்கா இல்ல. ஏன்னா கேப்டன் அவுட் ஆஃப் ஃபார்ம், லீட் கிரிக்கெட்டர் சஞ்சு சாம்சன் அவுட் ஆஃப் ஃபார்ம், அவங்க ரன்ஸ் அடிக்கல. இப்ப அவங்களுக்கே இன்ஸ்பிரேஷன் தேவைப்படுது. அப்ப இங்கேருந்து அவங்க மீதி பேரை இன்ஸ்பயர் பண்றது. மேனேஜ்மெண்ட்ல எடுத்திருக்கிற போலர்ஸ் ரொம்ப ரொம்ப சுமார், பிலோ ஆவரேஜ். அவங்களால T20 ஃபார்மேட்ல எதுவுமே பண்ண முடியாது. அது ஒரு பக்கம். டாப் கிரிக்கெட்டர்ஸ் லைக் ஜடேஜா, பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர், இவங்கெல்லாம் யாருமே இல்ல டீம்ல இப்போ. பிக் நேம்ஸ், ரெகக்னைஸ்ட் நேம்ஸ் who can really be game changers அவங்க இல்ல. இருக்கிற டாப் ஐகானிக் பேட்டர்ஸ் தோனி, கீப்பர் கம் பேட்டர் கம் கேப்டன், அவரு நாட் ஃபிட் பிசிக்கலி. இன்னொரு பிரமாதமா ஷைன் பண்ணிட்டு டெவலப் ரிவ்யூஸ் நாட் ஃபிட். ஓரளவுக்கு எண்ட் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணக்கூடிய போலர் எல்லிஸ், அவர் இன்ஜர்ட். வேற இதுதான் ஓடும். கடைசியில் இந்த கர்னர்ல உள்ளத்தில் நல்ல உள்ளம்ல சிவாஜி அப்படியே மூச்சு ஒரு 20 அம்போட அப்படியே கேஸ் பண்ணிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி இது நிலைமை. ஆல்ரைட் சார். அப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்து சிஎஸ்கே திரும்ப ஏதாவது ஒன்று ஆக்ஷன்ல போயிட்டு பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியுங்கிற ரேஞ்சுக்கு இப்போ இருக்குது நிலைமை. ஷுவர், மிராக்கிள் கேன் ஹேப்பன். இதை திருப்பி நான் சொல்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சீரியஸா இதை பேசி பிரயோஜனம் கிடையாது. அந்த சீரியஸா அவங்களுக்கு வரணும். நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து என்ன வேணா நடக்கலாம் கிரிக்கெட்ல சொல்றேன். 1983ல இந்தியன் டீமை பிரிட்டிஷர்ஸ், பிரஸ், மீடியா எல்லாம் கேவலப்படுத்தியிருந்தாங்க. இந்தியன் டீம் என்னத்த பண்ண போகுது வேர்ல்ட் கப்ல இருந்தாங்க. அது வெஸ்ட் இண்டீஸ் டஃபஸ்ட் நம்பர் 1 இந்த வேர்ல்டு. அவங்கள வந்து 1983ல நம்ம ஃபைனல்ஸ்ல அடிச்சிட்டோம். 183 திருப்பி அடிக்க முடியல. 42 மார்ஜின்ல ஜெயிச்சிட்டோம். பட் அங்க என்னன்னா, கபில் தேவ் ஒரு டாப் கிளாஸ் இன்ஸ்பைரிங் லீடரு, மதன்லால், மொஹிந்தர் அமர்நாத், வின்னி, சாந்து 4 பேரும் சேர்த்தா ஸ்பீடு 120 வரும். அப்ப என்ன மாதிரி போலீஸா, அந்த 4 பேரு கண்ணுல வரல விட்டு ஆட்டுறாங்க எல்லா வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர்ஸும். டமால்னு 30-35 ரன் அடிச்சிட்டார் 2 ஓவர்ல விவியன் ரிச்சர்ட்ஸ். அவர் மதன்லால போட்டு பொண்டு கட்டார். இவர் ஓடி போய் கபில் தேவ் ஒரே ஒரு ஓவர் போட்டு நான் நடிச்சிடுறேன். கட்சியில அவர் பால்ல அவர் அடிச்சு கபில் தேவ் பியூட்டிஃபுல்லா ஒரு கேட்ச பிடிக்கிறார். இந்த ஒன்னஸ் இருக்கணும்ன்ற பயங்கர ஹோப்பே கிடையாது. எல்லாரும் மட்டும் தட்டாங்க ரைட்டு. திடீர்னு காமிக்கிறோம் பாரு யாருன்னு அதை பண்ணணும்ன்ற, அதை பண்ணுங்க. ஓகே ஃபைன், நாங்க சலாம் ஹேட்ஸ் ஆஃப் யூ, அதை பண்ணுங்க. இந்த வெறி வரணும். இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னதுக்கு அப்புறமா அந்த வெறி வரணும் உங்களுக்கு. ஒரு கபில் தேவோ ஒரு ஸ்ரீகாந்தோ அந்த பெப்டாக் கொடுக்கணும். நாங்க எப்படி ஒண்ணுமே இல்லைன்னு எங்களுக்கு சொன்னாங்க, நாங்க வந்துட்டோம்ட்டு. அந்த மாதிரி இதை பண்ணி காமிக்கணும். ஆல்ரைட் சார். இன்னைக்கு மேட்சோடைய கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, நீங்க வேற வழி இல்லையே. இன்னைக்கு வந்து மேட்ச்ல நம்மளுடைய மெரிபா பரிசுலாவின் ரிஃப்ரெஷிங் மூமெண்ட், ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் நீங்க பார்க்கும்போது ஒரு யாராலுமே முடியாத ஒரு டைப் ஆஃப் பேட்டிங் டேவிட் ஆடுறாருல. அதனால டேவிடோடைய பேட்டிங் கண் குளிர்ச்சியர். நீ பெரிய போலா இருந்தா கூட அடிப்பார். அவரு டென்னிஸ் மாதிரி ஆடுறாரு. ஸோ அது வந்து ரொம்ப பிரமாதம். ஆனா சீரியஸ் நோட். ஆனா காமிக் நோட் எதுன்னா, நமக்கு சான்ஸே இல்லை இந்த மேட்ச்ல, ஐசியூ லெவல் இருக்கணும். இப்ப அதுல தினேஷ் கார்த்திக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு பட்டிதார் அட்வைஸ் ஃபுல்லா, நீங்க 100 out of 100 ரைட்டு, பட் ட்ரை 200 out of 100 அந்த மாதிரி நீங்க வாங்கினா இன்னும் நல்லது அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணியிருந்தார். அதனால நம்ம ஆஷிஷ் நேரம் வெஞ்சிட்டார் தினேஷ் கார்த்திக் கொடுத்த அட்வைஸ். எனக்கு எந்த அட்வைஸ், மேட்ச் மாதிரியே தெரியல. அதுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த ஃபீல்டு நீ இப்படி வச்சு அப்படி இவன் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்தா டெஃபினட்டா அப்படின்னு அது அவரு அப்படி பாரு. அப்படியா அவர் காத்த போட்டு இது ரொம்ப நான் ரசிச்சேன், பயங்கரமா சிரிச்சேன். சில பசங்க வந்து ஆர்வமா ஏதாவது மார்க் வாங்கி பேப்பர்ல வந்துட்டு ஏதாவது ஒன்று கால்குலேஷன்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தி மார்க் கொடுத்துருப்பாங்க. சின்சியரா போய் கேட்பாங்க, நீங்க ஆக்சுவலா 10 மார்க் மைனஸ் பண்ணணும் அப்படின்ற லெவல் அவ்வளோ நல்ல வர. ஆல்ரைட் சார். இந்த மேட்சுக்கு என்ன ரேட்டிங்ஸ் அவுட் ஆஃப் 5? இந்த மேட்ச் வந்து பியூர்லி ஒன் சைடு. இது ஒண்ணுமே கிடையாது. 3 ஜாஸ்தி, இது 3ன்னு வச்சு போகணும். அது பியூர்லி இந்த 3ல 2.73 வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு தான். ஆல்ரைட் சார். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் பாயிண்ட்ஸ். சூப்பராக பேசியிருக்கிறோம் நிறைய விஷயங்களை பற்றி. எவ்வளோ சீரியஸாக சிஎஸ்கே இந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்க போகிறாங்கன்றதை நம்ம டெஃபினட்டாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு திங்கட்கிழமை
ஒரு மேட்ச் ஒரு நாள் பொறுமையா ரிலாக்ஸ்டா நம்ம ஒரு 5 நாள் ஜாலியா பேசலாம். சனி ஞாயிறு வரதுக்கு வரைக்கும். அதாவது ஒன் மேட்ச் இஸ் எனஃப். ஒன் மேட்ச் all the three batting, bowling and fielding, all the three departments click together in one match. அது நடக்குமா? நடக்கலாம். திருப்பி அதான் நான் சொல்றேன். என்ன கலாட்டா பண்ணாலும் அந்த கலாட்டா வாய மூடுறது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். அதை நம்ம ஹோப் பண்ணுவோம். அவ்வளவுதான். பாசிட்டிவ் ஹோப் பண்ணலாம். இதுவுமே நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்கிற டேலண்ட் இதுதான். இதை வச்சுன்னா அதை ஆடி ஆகணும். ஸோ அதை பார்ப்போம். There are examples, there are precedents where the tables have been turned totally upside down. நடந்ததுன்னா சூப்பர். மறுபடியும் சந்திப்போம் our favorite RRR. Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.